Vision Academy. So நம்ம இப்ப பார்க்க போற ரெக்ரூட்மெண்ட் வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்ல அசிஸ்டன்ட்கான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கேட்டகரி. சோ இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா கொடுத்திருந்தாங்க. சோ இந்த டீடைல் பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 280 ஓபனிங்ஸ் வந்து இது வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பர்టిక్యులரா வந்து இதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓபன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30th May 2019 to 25th June 2019 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க. இதுக்கான preliminary exam. சோ இது வந்து ரெண்டு லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஒன்னு வந்து prelims exam, இன்னொன்னு வந்து மெயின் எக்ஸாம். சோ preliminary exam பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சோ 30th June to 31st June. So 30th June, July and 31st July. So 30th July and 31st July இதுக்கான prelims exam. மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சோ நோட்டிஃபைட் லேட்டர். prelims ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மெயின் எக்ஸாம் உடைய டேட் கொடுப்போம்னு சொல்லி அபிஷியலா சொல்லிருக்காங்க. சோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தா எனி டிகிரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ ரீசெண்டா பார்த்தா ஒரு சில டிகிரிலாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் வேலிட் இல்லைன்னு சொன்னாங்க. சோ அதெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டுல இந்த பர்టిక్యులர் ரெக்ரூட்மெண்ட் இப்போ தமிழ்நாடு Tnpsc ல இந்த மாதிரி ஒரு சில டிகிரிலாம் வந்து நாட் வேலிட் அப்படின்னு சொல்லி அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ரீசெண்டா நீங்க நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து அந்த மாதிரி டிகிரிலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்ளை பண்றதை அவாய்ட் பண்ணீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி அண்டர் UGC நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள். சோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இத பர்టిక్యులரா பார்த்தீங்கன்னா ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 20, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 27 தான் இதுக்கான ஏஜ் கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஏஜ் கட் ஆஃப் என்ன கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா as on 25th June 2019. So 25th June 2019 படி as on 25th June 2019 படி மினிமம் 20, மேக்ஸிமம் 27. ரிலாக்சேஷன் அப்ளிகபிள். சோ ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OBC அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் வந்து 3 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு SC ST பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சம் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே. ஸோ இதுக்கான ஸ்கேல் ஆஃப் பே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கேல் ஆஃப் பே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 44,900 rupees இதுக்கான சேலரி ஸ்ட்ரக்சர். ஸோ 44,900 இன் த சென்ஸ் அண்டர் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் குரூப் நான் இன்டர்வியூ போஸ்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரி இருக்கு பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் மேல ஸ்கேல் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்டர் த சாலரி 7th பே கமிஷனோட சாலரி வந்து எவ்வளவு கிடைக்கும், கைக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்தா 44,900 சாலரி. சோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சாலரி வந்து கொடுத்திருக்காங்க இந்த பொசிஷனுக்கு. சோ இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC ST அப்புறம் OBC ஃபீமேல் அப்புறம் ஃபீமேல் யாரா இருந்தாலும் சரி அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 rupees ஃபீஸ். அதர்ஸ் கேட்டகரி ஜெனரல் அண்ட் OBC மேல் கம்யூனிட்டியா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 rupees வந்து இதுக்கான ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனி டிகிரி படிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பர்టిక్యులரா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க இது ஈஸியா கிராக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு பேங்க் எக்ஸாம் உடைய கிளரிக்கல் அண்ட் PO உடைய ரிலேட்டட் சிலபஸ் தான் இதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. So scheme of examination பாத்தீங்கன்னா ரீசனிங் வந்து 35, ஜெனரல் இங்கிலீஷ் 30, குவான்ஸ் 35. So total 100 questions 60 minutes. இது வந்து பார்த்தா prelims pattern for clerical and next இந்த IBPS நடத்துற இந்த clerical ஓட எக்ஸாம், PO ஓட எக்ஸாம், SB prelims ஓட எக்ஸாம், SB ஓட PO ஓட prelims ஓட எக்ஸாம் எல்லாமே prelims pattern வந்து சேம் அதே தான் கொடுத்திருக்காங்க. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், குவான்ஸ் எல்லாமே வந்து 40 40 30 40 questions கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து டிஸ்கிரிப்டிவ் வந்து இதுக்கு அப்ளிகபிள். சோ லெட்டர் ரைட்டிங் அல்லது எஸ்ஏ ரைட்டிங் சோ 3 क्वेश्चंस வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து பார்த்தா டோட்டலா வந்து 45 மினிட்ஸ் வந்து இதுக்கான டைமிங் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் கொடுத்திருக்காங்க. 2 hours டைம் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம பார்த்தோம். சோ பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணா கிராக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அதனால வந்து இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சோ இப்போ நம்ம அப்ளை பண்ணலாமா நிறைய பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் क्वेश्चंस இருக்கும். சோ ரிலேட்டட் டு பேங்க் ரிலேட்டட் தான் இந்த EPFO எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கால்ஃபர்லாம் வந்து வரது ரேர். இது மாதிரி EPFO இந்த மாதிரி போஸ்டிங் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆபீசர் ரேங்க் ஒரு சில கேட்டகரினா இதுல இந்த ரெக்ரூட்மெண்ட் வரும். அதுல ரீசெண்டா நீங்க பார்த்த கால்ஃபர் வந்து நபார்ட் பார்த்திருப்பீங்க. அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பி ஆபீசர் இது மாதிரி ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ காம்படிஷன் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ இது மாதிரி ரெக்ரூட்மெண்ட் வந்து நம்ம கேண்டிடேட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருந்தோம்ல
500 rupees இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ். இது வந்து ஃபார் ஜெனரல் அண்ட் ஓபிசி மேல் கம்யூனிட்டி. அதர்ஸ் வந்து 250 rupees ஃபீஸ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எல்லா ஊர்லேயுமே கொடுத்துருக்காங்க, எல்லா ஸ்டேட்லையுமே ஒரு ரீஜன் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த ரீஜன் கொடுத்துருக்காங்கன்னா சென்னை, மதுரை, அந்த கோயம்புத்தூர்ல வந்து சென்டர் போட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு பேங்க் ப்ரெஷர் வந்து அந்த அளவுக்கு இருக்குது, இல்லாத ஒரு வேகன்சின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இபிஎஃப்ஓல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயியோடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஸோ அந்த பிஎஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுற முயற்சி பண்ணுங்க. நெக்ஸ்ட் நபார்ட் ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. நபார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேட்கக்கூடிய மேனேஜர் வேகன்சி, ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து நபார்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா நபார்டு ரிலேட்டட் டு பேங்க் சிலபஸ் தான், பேங்க் மோராலஸ் பேங்க் சிலபஸ் தான் வரும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கேட்டகரி பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு யாராவது ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா சைமல்டேனியஸாக இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். நபார்டு, இபிஎஃப்ஓ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸாம்ஸ், செபி எக்ஸாம், சிட்பி எக்ஸாம்ஸ், எக்ஸிம் பேங்க், இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்லேயே நிறைய ஒரு பெரிய பெரிய போர்டுலாம் இருக்கும். இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு காம்படிஷன், லெவல் ஆஃப் காம்படிஷன் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா www.epfindia.gov.in இந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா மேலும் இதை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ்க்கு மறக்காம விஷன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.